செம்ம புளிப்பாக இருக்கு. என்ன பண்ணலாம்? ஏப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணீர் தோன்றும் மறையும் காதல் நீயோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் ரொம்ப புளிக்குது. எனவே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆப்பிள் பழத்தை வச்சு ஆப்பிள் பச்சடி செஞ்சிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 5 6 மை பர்த்டே மந்த். பச்சடிக்கு தேவையான மற்ற பொருட்களை நான் வெட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சமைக்கிற வேலை தான். வாங்க சமைக்கலாம். உப்ஸ், இன்றைக்கி வணக்கம் சொல்லவே இல்லைல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம் சொல்லிக்கலாம். வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டிங்களா? சாப்பிடலன்னா நான் பச்சடி செய்கிறேன், அந்த பச்சடியில் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம். சட்டியில் எண்ணெய் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் கடுகு தாளிப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வெடித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சடிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிரச்சனையுமே இல்லை. தாளிப்பு நல்லா வெடித்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சின்னதாக கட் பண்ணின இஞ்சி, இது லைட்டாக வதங்கினதும் சின்னதாக கட் பண்ணின பூண்டு, அதோடு சின்னதாக கட் பண்ணின வெங்காயம், இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கினதும் ஒரு 3 கொத்து கருப்பிலையே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்தாச்சு. இதோடு ஒரு 4 காய்ந்த மிளகாய் 2 பிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வர மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இது நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக 2 தக்காளி பழம் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த தக்காளி பழம் குழஞ்சி வரும். அதுக்காக நான் ஆப்பிள் பழத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கலக்காமல் இருக்கணுன்றதுக்காக. அதனால தான் கரெக்டாக நான் உப்பு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஆப்பிள் பழத்தில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பிள் ஃப்ரூட் முழுசாக தெரியுதே தவிர அது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நான் முருங்கைக்காய் புளி ஒரு 4 ஸ்லைஸ் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா புளிப்புக்காக. ஏற்கனவே புளிப்பு தான், இது கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் புளிப்பு. ஊற வச்சுட்டேன், அதனால் இந்த தண்ணியை மட்டும்தான் நான் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிச்சு வரட்டும். நான் இந்த பச்சடிக்கு ஏன் புளி ஊற்றலைன்னு சொன்னால், ஆப்பிள் பழம் நல்ல சத்தானது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டோமா அந்த சக்தியை, அதாவது மினரல்ஸை, விட்டமின்ஸை அது பேர்ன் பண்ணி விட்டுரும். அதனால தான் நான் இதுக்கு புளி யூஸ் பண்ணலை. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்ம டெரராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைவ உணவுக்கு இது ரொம்ப அப்பாட்டக்கராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்தான் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் தட்டிட்டு ஒல்லி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போட்ட ஒவ்வொரு சமையல் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.